பையனே பார்த்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்ததை அவங்க பையன் பார்த்துட்டான். அவங்களுக்கும் யாருமே இல்லை. அப்படியே அதாவது ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க. உன்னால விட முடியல. தப்பான முறையில் என்கிட்ட நடந்துக்கிட்டான். சொல்லுங்க. எங்க பையனை ஒரு பொம்பளை வச்சுட்டாங்க. முதபோனியே கள்ளக்காதலா? சரி, பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு 16 வயசு பையன. அந்த பொம்பளைக்கு வந்து 37 வயசு ஆகுது. இந்த பாடி போடுற வயசா உனக்கு? ஹவுஸ் ஓனர் அந்த அக்கா அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லிச்சு, நான் ஒண்டியா படுத்துக்கிறேன்டா, எங்க வீட்டுல படுக்க வை 2 பசங்கன்னு சொல்லிச்சு. 2 பேரையா? சரி நம்ம பையனை விட பெரிய பசங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சேன். 2 பேரா மாமி? பையன் படுக்க மாட்டான்னா பையனை நான் சொன்னேன், டே அது ஓலை வீடு படுத்துக்கூடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மாசம் வரலாம் அப்படியே தாயம் புள்ளியமா தான் இருந்தாங்க. நீ பார்த்த? அப்புறம் அப்படியே இருக்கிறப்ப இவங்க உறவு வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது. அக்கம் பக்கம் ஆனா சொன்னாங்க, இவ ஒரு மாதிரியானவோ, நீ வந்து விடாத சித்ரா அப்படின்னாங்க. இவன் வேண்டாம்னு இவனை உள்ள நுழைய விட்ட பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டு சொன்னேன் மேடம். நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்காங்க. இவங்க யாரும் நம்பல. நான் குடிச்சிட்டு சொல்லவா இவங்க யாரும் இதை நம்பவே இல்லை. பாத்திருக்கீங்க ஆல்ரெடி? அதாவது ஒரு செல்லுல பார்த்தேன் மேடம். பையனோட செல்லியா? பையன் செல்ல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க டெலீட் பண்ணாது இருந்தது, நான் பார்த்துட்டேன். அது அது இந்த மாதிரி கருத்துக்கு என் மயிரை நீ ஒன்றும் பிடுங்க முடியாது. ஆனால் அவங்க ஆளுங்க மொத்தம் அங்கே இருந்தாங்க. என் மயிரை ஒன்றும் நீ பிடுங்க முடியாது, என்ன பண்ணுறே பண்ணிக்க. ஒன்று தானே பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு 100 ஸ்டில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு பயமுறுத்தினாங்க. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அந்த அம்மா ஆளுங்க ஆம்பளை ஆளா இருந்தா கூட அடிக்க போவோம். அந்த அம்மா அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், ஆளுங்க பயமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஆனா இவங்க காணாம போனதுமே நானு யாரு காணாம போனாங்க? எங்க பையனும் அந்த அக்காவும் போயிட்டாங்க வீட்டை விட்டு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். அவங்க 2 வருஷமா தொடர்பு இருக்காங்க. அவங்க பையனே பார்த்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்ததை அவங்க பையன் பார்த்துட்டான். பார்த்துட்ட பிறகு நாங்க வேலைக்கு போயிருந்தோம். அப்புறம் பையன் பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். எங்க பையனை சரியான அடி அடிச்சுட்டு இருக்கிறான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. அன்னைக்கு நைட்டு இந்த அம்மா வந்து ஒன்று பையனை அனுப்புங்க, இல்லைன்னா உங்க கூட நாங்கள் இருக்கிறோம். உங்க பேர் என்ன? குணசேகரன். என்ன பாரு, மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்குப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏன்பா அப்படி எல்லாம் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா? அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டில் இடம் பத்தலன்ட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க, என் பையனை மட்டும் படுக்க வச்சுங்க அப்படின்னாங்க. சரி நானும் போய் இருந்தேன். இருந்தப்ப அவங்களுக்கும் யாருமே இல்லை. அப்படியே மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. உனக்கு அவங்கள பார்த்தா அம்மா மாதிரி தெரியல. தெரியல. ஏன் அப்படி ஒரு புத்தி போச்சு உனக்கு? சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா. அவங்க தான் உன்னை உள்ள வைத்தாங்களா? அப்படி அவங்க தான் அந்த பழக்கத்தை பண்ணி விட்டாங்களா? அப்புறம் நீ தான் பண்ணியா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உன்னோட அம்மா ஸ்தானத்துல நீ அவங்கள பார்த்திருக்கணும். இவ்ளோ தப்பு பண்ணிட்ட தெரியுமா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. நல்லா தானே இருக்க, கடவுள் எல்லாம் நல்லா கொடுத்திருக்காருல, காது கண்ணு கை காலு எல்லாம். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நல்லா உழைச்சு சம்பாதிக்கிறது, படிச்சு பெரிய ஆளா வருது, அதுல தானே மனசு கவனத்தை செலுத்தணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீ பண்ணினது தப்புன்னு நீ உணர்றியா? வாயில புண்ணா உணர்றியா? திருந்தணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஏன் திருந்த மாட்டேங்கிற? அப்போ எல்லாம் கொழுப்புடி. ஏன் அவங்களோட திருப்பி மறுபடியும் ஓடி போற? சொல்லுப்பா, என்ன இருந்தாலும் தைரியமா பேசு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அப்பா வீட்டில் வந்து வீட்லேயே உட்காந்து குடிப்பாப்புல. என்ன கொடுத்துற நீ? அது இல்லாமல் பக்கத்து ஏரியாவிலேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கூட தப்பான முறையில் இருப்பாப்புல வீட்டில். ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? அம்மா வெளியே உக்காந்துட்டு இருப்பாங்க,
இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அப்போ உங்க அப்பாவுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவர் தப்பு பண்றாருங்கிறதுக்காக அது ஒரு காரணம் காட்டி நீ தப்பு பண்றப்பா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவங்க விட்டுடுவாங்களா? நீ வேண்டான்னு விட்டுடுவாங்களா? அவங்க தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அது ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க. உன்னால விட முடியல. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். உங்க பேருமா? சாந்தி. யாரம்மா அது? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. அதான் பையன் மாதிரி பாத்துங்கன்னு சொல்லிருக்காங்க. சொன்னது உண்மைதான் மேடம். நீங்க பையன் மாதிரி பாத்துக்கிட்டீங்களா? கேளுங்க, நான் சொல்லிட்டு வரேன். டேய் என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 வாரம் கழிச்சு தப்பான முறையில என்கிட்ட நடந்துக்கிட்டான். உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீங்க என்ன பண்ணோம்? ஆள வைக்கணும். நமக்கு கேட்டுக்கோங்க. அடிச்சனா என்ன கேள்வி? தொடப்பகத்தை எடுத்துட்டு அடிச்சுட்டு தான் அவங்க அம்மா உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லும் துணியெல்லாம் அள்ளி போட்டு வெளியே அனுப்பிட்டேன். தப்பு பண்ணா திட்டுனீங்க, அடிச்சீங்க, எல்லாம் இருக்கட்டும். மறுபடியும் எப்படி இந்த உறவு ஏற்பட்டுச்சு? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து அவங்க அம்மா தான் மேடம் என்கிட்ட வந்து நீ பாத்துக்கோ, எனக்கு எது எங்க வீட்டுக்காரி எது என் புள்ள எதுன்னு தெரியாம நான் போய் படுத்துறேன் போதையில. என்னடி சொல்ற? அவங்க அம்மாவே உள்ள விட்டுட்டு வெளியே டீயை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி கது தட்டிக்கிட்டே நிப்பாங்க மேடம். நின்னு குடுத்துட்டு போவாங்க எங்களுக்கு பிஸ்கட்டும் டீயும். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் குடுக்குறோம் கூட்டியும் குடுக்குறோம் பாஸ். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பி விடுறதா இருந்தாங்க. அவங்க ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? சரி உன் புள்ளைய போட்டு நீ படுத்துவியா அந்த மாதிரி? மேடம் இப்ப இது வேண்டாத வார்த்தை. அப்ப நீ எப்படி சொல்ற? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. எந்த தாயாவது ஒரு 40 வயசு பொம்பளையோட ஒரு புள்ளைய சேர்த்து விட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு மூளை இல்லையாங்க? அறிவுல உனக்கு முட்டாப்பல சோறுதீங்க என்ன திங்கறீங்க? நீங்க தண்ணி அடிக்கிறது, வீட்டுல வேற ஒருத்தரை கூட்டிட்டு வருது, அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அந்த அம்மா தான் கூட்டி விட்டுதாத்த. சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. அந்த அம்மாவோட ஃப்ரெண்ட். பாத்தீங்களா? இப்படி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கூத்தாடிங்க. கூத்தாடிச்சிட்டு அந்த பையனை சொல்லுவானே. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. நல்ல துப்பு கெட்ட குடும்பம். அந்த அம்மா என்னன்னா இவங்க பிரச்சனை கேட்க கூடாதுன்றனால அவங்க சொந்தக்காரியே கூட்டிட்டு வந்து விடும். ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. கேசட் இங்கிலீஷ் கேஸ் தள்ளிட்டு வந்து என் வீட்ல போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். இது ஏதுன்னு கேட்டா எங்க அப்பா பார்த்த கேசட்னு சொல்றான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏன் உண்மையான கேளு. உங்களுக்கு எங்க போச்சுங்க? நான் போய் நீங்க பொம்பளை தானே? மேடம் அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. சுப்பராஜ். யாருமா அது? ஆட்டோ டிரைவர். எங்க வீட்டுக்கார விட்ட கையோட அவர் கூட தான் இருந்தேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இவங்களே தான் அவன்கிட்ட இருக்க வேண்டாம், என் பிள்ளைகிட்ட வந்து இருந்து கூட்டிட்டு வந்து விட்டதே அவங்கதான், காலி பண்ணிட்டு வந்ததே அவங்கதான். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. எந்த தாயை சொல்ல மாட்டா. எந்த தாயை அதை சொல்லவே வெக்கமா மாட்டா. இல்லையா உங்களுக்கு? இப்படி போய் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? மக்களாம் வெக்கமே இல்லையாடா. சோறு தானே திங்கிற. என் புள்ள கூட இருந்தா நீங்க வந்து இருந்துடுவீங்களா? எந்த தாயாவது இப்படி பேசுவலா? நீங்க சொல்றத நம்புற மாதிரி இருக்கா? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. என் பிள்ளைய நான் அவங்கள்ட்ட விட மாட்டேன் மேடம். அவங்க விட்டுட்டு வாங்கி தின்னாங்க மேடம் என்கிட்ட. நீங்க அத கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பிள்ளைய என்கிட்ட விட்டு சம்பாதிக்கலாம், புருஷனை அவள்கிட்ட விட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சவ நீனு. உனக்கா நீ தெரியாது? பேசாத. தெரியாது. யாரு? எனக்கே ஆண்டவன் சம்பாதிச்சு விடுறது. அவங்க வீட்டுக்கு இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எல்லாரும் சொல்லுவாரா என் பிள்ளைய தாய்ப்பால் கொடுத்ததே தப்பா நினைக்கிறேன் அவன் அப்படின்னு. எவ்வளவு டீப்பா போறாங்க. என்னம்மா அது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இந்த பாரு, உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, புரியுதா? சாந்தி, நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்கணும். அந்த பையனை என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன், சரியா?